ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகும் எனர்ஜியாவும் வைக்கிறதுக்கு நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுல தான் இருக்கு. இதை நம்ம ஸ்கிப் பண்றதுனால எனர்ஜி லோவாவும் மந்தமாவும் இருக்கிற ஃபீலா இருக்கும். நிறைய ஸ்டடீஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றதுனால இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் வரும்னு சஜஷன் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்னா மெமரி எஃபெக்ட் ஆகும், கான்சென்ட்ரேஷன், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இது எல்லாமே கம்மி பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் மதிய சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சு அதிகமா சாப்பிடுவீங்க. அது கூடவே அன்ஹெல்தி ஃபுட்டையும் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஹங்கராவும், லோயர் பிளட் சுகர் லெவல், மூட் ஸ்விங், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணும். காலப்போக்கில் இதுவே வெயிட் கெயினுக்கு ரீசனா இருக்கும். இன்சுலின் சென்சிட்டிவ், குளுக்கோஸ் டாலரன்ஸை அஃபெக்ட் பண்ணும். இதனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியும் வரும். என்னைக்காவது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது தப்பு இல்ல, எப்பவுமே ஸ்கிப் பண்றது தான் தப்பு. உங்க ஃப்ரெண்ட் யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த ரீலை இப்பவே ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணுங்க.